வணக்கம் நண்பர்களே. இன்று மருந்துகளை அறிவோம் என்ற என்னுடைய யூடியூப் சேனலின் 15வது காணொளியை காண்போம். இன்றைய காணொளியில் நாம் மருத்துவ கல்வியில் நடக்கும் ஊழல்களையும் அநியாயங்களையும் பற்றி பார்ப்போம். சில ஆண்டுகளுக்கு முன்பு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது மருத்துவக் கல்விக் கழகத்தின் செயல்பாடுகள் சரியில்லாததால் இந்திய மருத்துவ கல்வி ஆணையம், நேஷனல் மெடிக்கல் கமிஷன் என்ற பெயரிலே ஒரு அமைப்பை நம்முடைய மத்திய அரசு அமைத்தது. இது பழைய மருத்துவ கவுன்சிலினுடைய நோய்களை தீர்க்கும், மருத்துவ கல்வியை சிறப்பாக கட்டுப்படுத்தும் என்றெல்லாம் அப்போது அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்போதோ அதற்கு நேர்மாறாக நடந்துள்ளதை நாம் பார்க்கிறோம். இந்த இந்திய மருத்துவக் கல்வி ஆணையத்தை பல நோய்கள் பிடித்துள்ளன. அதிலும் குறிப்பாக அந்த நோய்களுக்கு மருந்தே இல்லை என்பதுதான் விசேஷம். அவற்றை ஒன்றொன்றாக பார்ப்போம். முதல் நோய் டிஸ்பிராக்சியா என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குறைபாடு என்று தமிழிலே சொல்லக்கூடிய ஒரு நோய். இந்திய மருத்துவக் கல்வி ஆணையம் மருத்துவர்களை பதிவு செய்து பதிவேட்டை பராமரிக்க வேண்டிய முதல் கடமையை கொண்டுள்ளது. அதிலேயே அங்கு பிரச்சனை தான். இதே போல பதிவேட்டை மாநிலங்களில் உள்ள மருத்துவ கல்வி ஆணையங்களும் பராமரிக்கின்றன. அவற்றுக்கும் மத்தியில் உள்ள இந்த இந்திய மருத்துவக் கல்வி ஆணையத்தினுடைய பராமரிப்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கின்றன. உதாரணமாக, டெல்லி மாநில கவுன்சிலிலே 72,600 மருத்துவர்கள் இருப்பதாக பதிவேடு கூறுகிறது. ஆனால் இந்திய மருத்துவக் கல்வி ஆணையத்துடைய பதிவேட்டிலே 31,500 பேர் தான் இருப்பதாக சொல்கிறது. இங்கே இடையில் 40,000 பேரை காணவில்லை. அதேபோல் தமிழ்நாட்டிலே 2 லட்சம் மருத்துவர்கள் பதிவேட்டிலே இருக்கிறார்கள். ஆனால் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்திய மருத்துவக் கல்வி ஆணையத்தினுடைய பதிவேட்டிலே வெறும் 1.5 லட்சம் தான் இருக்கிறார்கள். 1/2 லட்சம் பேரை காணவில்லை. அதேபோல் கேரளாவுடைய பதிவேட்டிலே 1 லட்சம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மத்திய மருத்துவக் கல்வி ஆணையத்தினுடைய பதிவேட்டிலே 73,000 பேர் தான் இருக்கிறார்கள். இது எப்படி நடக்கக்கூடும்? இது எப்படி சாத்தியம்? ஒரு பராமரிப்பு பதிவேடை சரியாகவே செய்ய முடியவில்லை என்றால் அங்கே என்ன நடக்கிறது? நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. இதை போலவே தான் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 13 லட்சம் மருத்துவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய தகுதியை இந்திய மருத்துவக் கல்வி ஆணையம் சரிபார்த்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் ஆன பிறகும் இதுவரை சில 100 பேர்களுடைய கல்வி தகுதி மட்டும்தான் சரிபார்க்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குறைபாடு மிக கடுமையாக இந்திய மருத்துவக் கல்வி ஆணையத்தை பாதித்திருப்பதை நாம் காண்கிறோம். அடுத்த நோய் என்னவென்றால், பேச கேட்க முடியாத ஒரு செவிட்டூமைத்தனம். இந்த இந்திய மருத்துவ கல்வி ஆணையம் ஆசிரியருக்கு பணியிடங்களை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. இந்திய மருத்துவக் கல்லூரிகளிலே, குறிப்பாக அரசு மருத்துவக் கல்லூரிகளிலே, எய்ம்ஸ் போன்ற மருத்துவக் கல்லூரிகளிலே கூட 40% ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. அது இந்த ஆண்டு மட்டுமல்லங்க, கடந்த 4 வருஷமாகவே இந்த பணியிடங்கள் 40% மேலாகவே காலியாக இருக்கின்றன. அரசு கல்லூரிகளிலேயே இந்த நிலைமை என்றால் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் மருத்துவ பல்கலைக்கழகங்களை பற்றி கூறவும் வேண்டுமா? இப்படியா மிக அதிகமாக ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதற்கு சீனியர் மருத்துவ ஆசிரியர்கள் கிடைக்காதது முக்கியமான காரணம். இது பல ஆண்டுகளாகவே இருக்கிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடக மாநில அரசு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் சொல்லுங்கள், தருகிறோம் என்று பத்திரிகைகளிலே விளம்பரம் கொடுத்தது, மூத்த மருத்துவ கல்லூரி ஆசிரியர் பணியிடங்களுக்காக. இது ஏதோ கடந்த காலத்தில் நடந்த விஷயம் அல்ல, தற்போதும் நடந்து கொண்டு இருக்கிறது. சமீபத்திலே கடந்த நவம்பர் 2025 உத்தரகாண்ட் அரசு அதுபோல ஒரு விளம்பரத்தை வெளியிட்டது. யூ கோட் வி பே, சொல்லுங்கள் நாங்கள் தருகிறோம் என்று ஒரு விளம்பரத்தை வெளியிட்டது. அப்படியானால் நிலைமை அன்றை விட இன்னும் மோசமாகவே இருக்கிறது என்று தெரிகிறது. மருத்துவக் கல்லூரிகளிலே ஆசிரியர் இல்லாத போது அங்கே கல்வியினுடைய லட்சணம் எந்த அளவுக்கு இருக்கும்? இதை பற்றி இந்திய மருத்துவக் கல்வி ஆணையம் பேசுவதும் இல்லை, அதை கண்டுகொள்வதும் இல்லை. செவிட்டு உணவை போல நடந்து கொள்கிறது.
அடுத்த நோய் என்னவென்றால் இந்திய மருத்துவக் கழகத்துக்கு கிட்டத்தட்ட பார்வை குறைபாடு இருக்கிறதோ கிட்ட பார்வை இருக்கிறதோ என்று நம்ம எண்ண வைக்கிறது. அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய மருத்துவக் கல்லூரியிலேயே அவர்களுடைய குழந்தைகளுக்கோ அல்லது அவர்களை சார்ந்து இருப்பவர்களுக்கோ இடஒதுக்கீடு இருக்கிறது. இந்த இட ஒதுக்கீட்டிலே மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளது. கிட்டத்தட்ட 18,000 பேர் போலி ஆவணங்களை கொடுத்து எம்பிபிஎஸ் சீட்டிலே சேர்ந்திருக்கிறார்கள் என்று சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல, கவனியுங்கள், 18,000 பேர். அதுவும் 2 மாநிலங்களில் மட்டும், அதாவது மேற்கு வங்கத்திலும் ஒரிசாவிலும் மட்டும். அப்படியானால் மொத்த இந்தியாவையும் கற்பனை செய்து பாருங்கள், உங்களுக்கு தலை சுற்றக்கூடும். ஆக இதை கண்டுகொள்ள முடியாத நிலையில் எப்படி இந்திய மருத்துவ கல்வி ஆணையம் இருக்கிறது? கிட்டப்பார்வையாளருக்கு டெல்லியிலிருந்து இந்த மாநிலங்களெல்லாம் அதிக தூரத்தில் இருப்பதால் கண் தெரியவில்லையா? அடுத்த நோய் என்னவென்றால் இந்த கல்லூரிகளை அது கட்டுப்படுத்தும் விதம், அதிலே மிகப்பெரிய ஊழல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அதையும் இந்த இந்திய மருத்துவக் கல்லூரி ஆணையம் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. அதை கட்டுப்படுத்தவும் அதால் முடியவில்லை. உதாரணமாக மருத்துவக் கல்லூரிகளிலே ஆசிரியர்கள் இல்லை என்று சொன்னோம். ஆக அங்கு அட்டண்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர்களோட வருகை பதிவேடு நிறைய ஊழல் நடக்கிறது. உடனே இந்திய மருத்துவ ஆணையம் என்ன செய்த, கல்வி ஆணையமும் அது கைரேகை வைக்க வேண்டும் அட்டண்டன்ஸுக்கு என்று ஆரம்பித்தது. ஆனால் அதிலும் கூட இங்கு ஊழல்கள் நடக்கிறது. சிலிக்கான் என்ற பொருளாலே செய்யப்பட்ட கைவிரல்களை கொண்டு இங்கு கைரேகை பதியப்படுகிறது என்று சமீபத்தில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஊழல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்திய மருத்துவ கல்வி ஆணையம் என்ன செய்தது? ஆகா, அப்படியா செய்கிறார்கள் என்ற, இனிமேல் நீங்கள் உங்கள் முகத்தை காட்ட வேண்டும், கண் சுமிட்ட வேண்டும் முகத்தை காட்டும்போது என்று ஒரு விதமான ஒரு முறையை கொண்டு வந்தது. அதிலும் கூட இந்த கல்லூரிகள் ஊழல் செய்ய ஆரம்பித்தன. போலியான சிம் கார்டு, கண்ணை சுமிட்டும் வீடியோ, இது போன்ற பலவற்றை வைத்து அட்டண்டன்ஸ் இந்திய மருத்துவக் கல்வி ஆணையத்தினுடைய இணையதளத்திலே பதிவேற்றியிருக்கிறார்கள். இந்த லட்சணத்தில் தான் அங்கு கல்லூரிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இது மட்டுமல்ல, இந்த கல்லூரிகளிலே ஆசிரியர்கள் இல்லாத மட்டுமல்ல, அட்மிஷன் போட்ட அல்லது அங்கே சேர்ந்திருக்கிற மாணவர்கள் கூட வருவதில்லை என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமா, உயிருள்ள ஆசிரியர்களும் மாணவர்களும் மட்டுமல்ல, அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க உயிரில்லாத பிணங்கள் கூட அங்கே இல்லையா? போதுமான அளவுக்கு பிணங்கள் இல்லை இந்த மருத்துவக் கல்லூரியிலே வீதாச்சாரப்படி என்று அதையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த கல்லூரிகளை இந்த இந்திய மருத்துவ கல்வி ஆணையம் கட்டுப்படுத்துகிற லட்சணம் இன்னும் ஒன்று இருக்கிறது. அதாவது மருத்துவ படிப்புக்கான கட்டணம் 50% எம்பிபிஎஸ் இடங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் வாங்குகிற கட்டணத்தை தான் வாங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் நிலைமை எப்படி இருக்கிறது? உதாரணமாக தமிழ்நாட்டிலே ஒரு எம்பிபிஎஸ் சீட்டுக்கு ஒரு வருடத்துக்கு 25 லட்சம் ரூபாய் கட்டணம். இந்த லட்சணத்தில் தான் அதுவும் அமல் நடத்தப்படுகிறது. ஆகிய கல்லூரி கட்டுப்பாடு காற்றிலே பறக்க விடப்பட்டிருக்கிறது. அதில் இது தோற்றுவிட்டது. அடுத்தாற் போன்ற ஒரு நோயை எடுத்துக்கொண்டால் பாராபட்சம், பிறவி பாராபட்சம் என்று கூட சொல்லலாம். இந்த இந்திய மருத்துவ கல்வி ஆணையம் என்ன செய்கிறது? டாக்டர்களை பற்றிய புகார்களை வாங்குகிறது. இந்த புகார்கள் முதலில் மாநிலங்களிலுடைய அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி கவுன்சில்களிலே அது சமர்ப்பிக்கப்படும். அது அங்கு சில வகைவற்றை விசாரித்து சிறிய தண்டனைகளை டாக்டர்களுக்கு கொடுக்கிறது. இவர்கள் அங்கே அப்பீல் செய்கிறார்கள். மேலே இந்திய மருத்துவ கல்வி ஆணையத்துக்கு அப்பீல் செய்கிறார்கள். அங்கே அத்தனையும் தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதாவது டாக்டருக்கு மேல் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் அத்தனையுமே தள்ளுபடி செய்யப்படுகிறது. அதே நேரத்தில் இது சரியாக நடக்கவில்லை என்று நோயாளிகள் அங்கு அப்பீல் செய்தால் அவன் நோயாளிகளுடைய அப்பீல் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வதே இல்லை. உதாரணமாக 185 புகார்கள் டாக்டர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு மேலே சென்றதில் அத்தனையும் அது தள்ளுபடி செய்துவிட்டது, தண்டனையை தள்ளுபடி செய்துவிட்டது. ஆனால் அதே நேரத்தில் 256 புகார்கள் மேலே நோயாளிகள் கொடுத்தது எதையும் பரிசீலிக்கவே இல்லை, தள்ளுபடி செய்துவிட்டது. இந்த லட்சணத்தில் ஒரு பாரபட்சமான அணுகுமுறையை இந்திய மருத்துவக் கல்வி ஆணையம் செய்து கொண்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த மாநிலங்களிலே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ ஆணையமும் சிறப்பாக செயல்படுகிறது சொல்ல முடியாது. உதாரணமாக மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாநில
மருத்துவக் கல்வி ஆணையம் என்ன செய்தது, அங்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய புகார்களை பரிசீலிப்பதே இல்லை. கடந்த 5 வருடங்களில் 1% புகார்களை கூட பரிசீலிக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. ஆக இதிலும் பாராபட்சமான நடைமுறையை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு நோயை எடுத்துக்கொண்டால் கீழ்ப்படியாமை, ஒத்துழையாமை என்று சொல்லலாம். இந்த இந்திய மருத்துவக் கல்வி ஆணையம் நீதிமன்றத்தைக்கே கூட ஒத்துழையாத ஒரு நிலைமை இருக்கிறது. மருத்துவக் கல்வி மாணவர்களுக்கு அவர்கள் படிப்பு முடித்த பிறகு ஹவுஸ் சர்ஜன் என்று சொல்வார்கள், பயிற்சி மருத்துவம். அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஸ்டைபண்ட் என்று சொல்லக்கூடிய சம்பளம் கொடுக்க வேண்டும். ஆனால் பல தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அதை கொடுப்பதில்லை. அது பற்றி அறிக்கை சமர்ப்பிக்க சொல்லி நம்முடைய உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த இந்திய மருத்துவ கல்வி அமைப்பானது அந்த அறிக்கையை, அந்த பிரமாண பத்திரத்தை உச்ச நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கவில்லை. பிறகு உச்ச நீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. இப்படியாக இந்திய மருத்துவ கல்வி ஆணையம் கீழ்ப்படியாமை என்ற ஒரு நோயையும் கொண்டிருக்கிறது. இறுதியாக இந்த இந்திய மருத்துவ கல்வி ஆணையத்துக்கு தற்கொலை மனப்பான்மையும் இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கிறது. அது என்ன என்றால், உங்களுக்கு தெரியும், எம்பிபிஎஸ் படிப்பினை சேர்வதற்கு நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டும், குறிப்பிட்ட அளவு மார்க் எடுக்க வேண்டும், அதாவது கட் ஆஃப் மார்க்குக்கு மேல் எடுத்திருந்தால் மட்டுமே சீட் கிடைக்கும் இல்லையா? அதே போல் எம்டி எம்எஸ் என்று சொல்லக்கூடிய மருத்துவ மேற்படிப்புக்கும் நீட் பிஜி தேர்வு இருக்கிறது. இந்த பிஜி தேர்விலே மார்க் எடுத்து பாஸ் பண்ணினாலும் அந்த கோர்ஸ்களில் சேர முடியல பல டாக்டர்களால். ஏன் தெரியுமா? இந்த தனியார் மருத்துவக் கல்லூரியிலே எம்டிஎம்எஸ் சீட்டுக்கு கட்டணம் குறைந்தபட்சம் 1.5 கோடியிலிருந்து 2 கோடி ரூபாயாக இருக்கிறது. அதை கொடுக்க முடியாதனால் பலர் அந்த கோர்ஸில் சேர்வதில்லை. இதற்கு இந்த இந்திய மருத்துவக் கல்வி ஆணையம் என்ன செய்து தெரியுமா? கட் ஆஃப் மார்க்கை 0% என்று மாற்றியது. அதாவது நீட் பிஜி தேர்வில் 0% எடுத்திருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள், அதாவது எம்டிஎம்எஸ் படிப்பை சேரலாம் என்று ஆக்கியது. இந்த 0% என்பது உண்மையிலே என்னவென்றால் -40 மார்க்குக்கு சமம். அது எப்படி என்றால், நீட் தேர்விலே தப்பான விடைக்கு மைனஸ் மார்க் கொடுக்கப்படும். அப்போ 0 எடுத்தவர் -40 எடுத்திருப்பதற்காக அர்த்தம். ஆக 800 மார்க்குக்கு -40 எடுத்தவரை எம்டிஎம்எஸ் படிப்பிலே சேர்க்கிறார்கள். இவர்களுடைய லட்சணம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே ஊகித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய அறிவுத்திறனை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இப்படியாக ஒரு தங்களுடைய நண்பர்களுக்கு உதவுவதற்காக இந்திய மருத்துவ கல்விக் கழகம் தற்கொலையை தேர்வு செய்யக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது. தான் கட்டுப்படுத்தக்கூடிய மருத்துவ கல்வியை பழி கொடுக்கக்கூடிய அளவுக்கு, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது. இதை தற்கொலை என்றும் சொல்லலாம், கொலை என்றும் கூட சொல்லலாம். தான் தற்கொலை செய்து கொள்வது மட்டுமல்ல, நோயாளிகளையும் கொலை செய்வது போல இது போன்ற அட்மிஷன்களை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த இந்திய மருத்துவக் கல்வி ஆணையம் என்பது டிஸ்பிராக்சியா, செவிட்டூமை, கிட்டப்பார்வை, கீழ்ப்படியாமை, பாராபட்சம், தற்கொலை மனப்பான்மை என்று பல நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கெல்லாம் மருத்துவம் செய்ய வேண்டியது யார்? இதை பெற்றெடுத்து மத்திய அரசு அது செய்வதாக தெரியவில்லை. அடுத்து நீதி அரசர்கள் செய்ய வேண்டும். அது நடக்கவில்லை என்றால் நாம் நம்மை படைத்த ஆண்டவனைத்தான் வேண்ட வேண்டும். நன்றி நண்பர்களே. இந்த கட்டுரை ஃபார்மாபிஸ் என்ற ஒரு ஆங்கில பத்திரிகையில் கடந்த மார்ச் மாதம் வெளியாகி இருக்கிறது. அதனுடைய பத்திரிகையினுடைய லிங்கில் சென்று நீங்கள் பார்க்கலாம். கீழே அதை கொடுத்திருக்கிறேன். நன்றி.